أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளையை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அவன் ஏவியவைகளை எடுத்து நடப்பதன் மூலமும் தடை செய்தவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் பொதுவாக உலகமும் குறிப்பாக அரேபியாவும் மிக மோசமான ஒழுக்க சீர்கேட்டிலும் பண்பாடுகளற்ற நிலையிலும் இருந்தது என்பதை வரலாற்றை படிக்கின்ற எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒழுக்கம் மிக மோசமான முறையில் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. எல்லா இடங்களிலும் ஒழுக்கச் சீர்கேடு அந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. விபச்சாரம் சமுதாய அங்கீகாரத்தோடு நடைபெற்று கொண்டிருந்தது. மதுபானம் அருந்துவது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது என்று எல்லா விதமான ஒழுக்கச் சீர்கேடுகளும் சமுதாய அங்கீகாரத்தோடு அங்கு அரங்கேற்றப்பட்டு கொண்டிருந்தது. இந்த ஒரு பின்னணியில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தூதராக தேர்வு செய்து அனுப்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே வந்து சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிற முழு நோக்கமும் நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் பூரணப்படுத்துவதற்காக வேண்டியே என்று சொல்கிறார்கள். உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, விபச்சாரம், சூதாட்டம், மதுபானம் அருந்துவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது போன்ற
ஒழுக்கச் சீர்கேடுகளோடு இணை வைத்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே இவை சாதாரணமானவைதான். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு கடவுளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக கட்டப்பட்ட கஅபாவிலே 360 சிலைகளை உண்டாக்கி அந்த சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஷிர்க்குகள் அந்த சமுதாயத்தில் தலைவிரித்தாடும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் தௌஹீதை நிலைநாட்டுவதற்கே, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஷிர்க்கை ஒழிப்பதற்கே என்று சொல்லாமல், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல பண்பாடுகளையும் ஒழுக்க விழுமியங்களையும் கட்டி எழுப்புவதற்காக வேண்டியே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ஒழுக்கம் பண்பாட்டினுடைய முக்கியத்துவம் ஒரு சமுதாயத்தில் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுக்கச் சீர்கேட்டில் மூழ்கியிருந்த மக்களை தௌஹீதை கொண்டு, ஏனைய அகீதாவினுடைய அம்சங்களை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு விடுவிக்கிறார்கள். அவர்கள் தௌஹீதை போதிக்கும் போது அந்த மக்களுடைய உள்ளங்களிலே இருந்த அழுக்குகள் எல்லாம் அகன்று விடுகின்றன. அல்லாஹ்வை பற்றிய உயர்ந்த சிந்தனை அந்த மக்களுடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கிறது. எப்படி அசிங்கமானவர்கள் என்றால், ஒரு பெண்ணிடத்தில் 10 ஆண்கள் ஒரே நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு அசிங்கமான அழுக்கான உள்ளத்தை சுமந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தௌஹீத் என்ற இந்த கொள்கையை கொண்டு வந்து போதித்து அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அந்த உள்ளங்கள் இந்த அசிங்கங்களை கண்டு வெறுக்கின்றன. அடிமைப்பட்டிருந்த உள்ளங்கள், சாதாரணமான உள்ளங்கள் அல்ல, அதற்கு பழக்கப்பட்டு அந்த அசிங்கங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த உள்ளங்கள் பிறகு அவற்றை பார்க்கும் போது அருவருக்கக்கூடிய உள்ளங்களாக மாறுகின்றன, கோபம் வரக்கூடிய உள்ளங்களாக மாறுகின்றன. சில நேரங்களில் அந்த தவறுகள் அவர்களிடத்திலே நடந்துவிட்டால் இந்த சமுதாயம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் அதற்கு என்ன தண்டனை இருக்கிறதோ அந்த தண்டனையை இந்த சமுதாயத்திலேயே இந்த உலகத்திலேயே நான் வாங்கி பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். தௌஹீத் சிந்தனை, மறுமை சிந்தனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நம்பிக்கை, இவைகளெல்லாம் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துகிறது. காலப்போக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த சமுதாயத்தை பார்க்கிற எல்லோரும் இன்றும் ஆச்சரியப்படுகிறார்கள், உலகம் அழியும் வரைக்கும் ஆச்சரியப்படுவார்கள். அப்படியான ஒரு அற்புதமான சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒழுக்க சீர்கேட்டில் மூழ்கி இருந்த அந்த சமுதாயம் ஒழுக்கத்தின் சிகரமாக திகழ்கிறது. சுயநலத்தில் மூழ்கி இருந்த அந்த சமுதாயம் சுயநலத்தை துறந்து பொதுநலம் மிக்க சகோதரத்துவ வாஞ்சையுள்ள ஒரு சமுதாயமாக மாறுகிறது. அல்லாஹ்வை கணக்கெடுக்காமல் இருந்த அந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வழிபடக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுகிறது. இந்த உலகத்திலே அப்படியான ஒரு சமுதாயத்தை எந்த ஒரு தலைவருமே உருவாக்கி காட்டவில்லை. அப்படியான ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி உருவாக்கினார்கள். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை, நல்ல பழக்க வழக்கங்களை, ஒழுக்க விழுமியங்களை போதிப்பதற்காகவும் பூரணப்படுத்துவதற்காகவுமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்ன அடிப்படையில் அவர்கள் அதை போதித்து பூரணப்படுத்தி காட்டினார்கள். இதனால் இஸ்லாம் மிக வேகமாக உலகத்தில் பரவியது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு உள்ள இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்யும் போது இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொல்லுவார்கள். ஆயுதத்தினால், யுத்தத்தினால், மிரட்டலின் மூலம் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. இஸ்லாம் பரப்பப்பட்டது அதனுடைய அறிவுபூர்வமான கொள்கை, அது சுமந்திருக்கிற தெய்வீக கொள்கை. அதை தாண்டி அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் காணப்பட்ட முன்மாதிரியான வாழ்க்கை, நல்ல ஒழுக்கமும் பண்பாடும் நிறைந்த அவர்களுடைய வாழ்க்கை முறைதான் இந்த மார்க்கம் உலகத்தில் வேகமாக பரவுவதற்கு காரணமாக இருந்தது. உண்மையிலேயே மோசமாக இருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நல்லவர்களாக மாறுகிறார்கள்.
உதாரணமாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் ஏற்கனவே நாம் சொன்னது போன்று அந்த மக்கள் விபச்சாரம் என்ற அந்த பெரும் பாவத்தை சிம்பிளாக செய்து கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு வீட்டுக்கு 10 பேர் போய் வருவார்கள், சமுதாயம் தட்டி கேட்காது. ஆனால் அந்த பெண் கற்பமடைந்து விட்டால் குழந்தைக்கு தந்தை யார் என்கிற விஷயத்தில் தேவை என்றால் சமுதாயம் தலையிடும். இப்படியாக இருந்த அந்த சமுதாயத்திலிருந்து விடுபட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த சஹாபாக்களை பார்க்கும்போது மதீனாவுக்கு வந்த பிறகு மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் மனித பலவீனத்தினால் விபச்சாரம் செய்து விடுகிறார். விபச்சாரம் செய்தவர் இந்த உலகத்தில் யாருமே அவரை பார்க்கவில்லை. அவர் விபச்சாரம் செய்யும் போது அங்கு சுற்றி இருந்தவர்கள் பார்த்தார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அதே போன்று விபச்சாரத்தில் யாரோடு ஈடுபட்டார்களோ அந்த பெண்மணி போய் 4 பேரிடத்தில் சொன்னார்கள் என்கின்ற எந்த ஆதாரமும் கிடையாது. யாருமே அவர்களை பார்க்கவில்லை. மனித பலவீனத்தினால் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தர்பியாவின் விளைவை பாருங்கள். விபச்சாரம் செய்தவர் விபச்சாரம் செய்து முடித்தவுடன் பயப்படுகிறார், கவலைப்படுகிறார். நான் இந்த நிலையில் மௌத்தாகி விட்டால் என்று கற்பனை பண்ணி பார்க்கிறார். அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு விபச்சாரியாக நான் போய் நின்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எப்படி எந்த முகத்தோடு நான் ஒரு விபச்சாரியாக நிற்பது என்று யோசிக்கிறார். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த அத்தனை நபிமார்களும் நிற்பார்கள். நாம் யாரையெல்லாம் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் மதிக்கிறோமோ அத்தனை பேரும் நிற்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்னை பார்த்து ஒரு விபச்சாரி என்று பகிரங்கப்படுத்தி விட்டால் என்னுடைய நிலை என்ன என்று பயப்படுகிறார். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நின்று சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் கத் ஸனைது, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனடியாக தன்னுடைய முகத்தை அவரை பார்க்காதது போன்று மற்ற பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். திரும்ப மறுபக்கம் வந்து நின்று சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவர்கள் சொன்னது கேட்கவில்லை. அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கிறார்கள். மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கு வந்து முன்னால் நின்று யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது தடவையும் அதை காதில் வாங்காதது போன்று இருக்கிறார்கள். 4வது தடவை அவர் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அபிக ஜுனூன், உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் அக்பர். நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று அவர் வந்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பைத்தியம் கிடையாது. வேறு சில ரிவாயத்துகளிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், இவர் மதுபானம் அருந்தி இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று. சஹாபாக்கள் அவருடைய வாயை நுகர்ந்து பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இவர் மதுபானம் அருந்தவில்லை என்று. இப்ப பாருங்கள், இவ்வளவு சான்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு கேட்கிறார்கள், ஹல் அன்த முஹ்சன், நீ திருமணம் முடித்திருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். ஆம் என்ற பிறகு இவரை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்று சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். சஹாபாக்கள் இவரை வெளியிலே அழைத்து சென்று கல்லால் எறிகிறார்கள். கல்லெறி வாங்கியதும் இவர் ஓடுகிறார். இவர் சஹாபாக்களும் பின்னால் வேகமாக ஓடுகிறார்கள். அவர் ஓட ஓட கல்லால் எறிகிறார்கள். ஆனால் அவரும் வேகமாக ஓடும் போது ஒரு நபித்தோழர் வேகமாக அவரும் ஓடி அவரை பிடித்து கொடுக்கிறார். பிறகு கல்லால் எறிந்து அவர் கொலை செய்யப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சஹாபாக்கள் இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எறிய ஆரம்பித்ததும் அவர் வேகமாக ஓட ஆரம்பித்தார் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹல்லா தரக்துமூஹு, அவரை நீங்கள் ஓட விட்டிருக்க கூடாதா என்றார்கள்.
அப்படி ஓடி எங்கேயாவது போய் அவர் தௌபா செய்து விட்டு வாழ்ந்திருக்கலாம், நீங்கள் ஓட விட்டிருக்க கூடாதா என்று கேட்டார்கள். மடக்கி பிடித்து கொடுத்தாரே, அவரை பார்த்து கேட்டார்கள், நீ உன்னுடைய ஆடையினால் மறைத்தவரை நீ பாதுகாத்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். இங்கே பல செய்திகளை ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கம் என்று வருகிற போது எப்படி அந்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான முன்மாதிரியான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது. வெறுமனே நாம் எல்லோரும் இஸ்லாம் எப்படி பேசுகிறோம் என்றால், பயானுக்கு இஸ்லாம், ஹுத்துபாவுக்கு இஸ்லாம், ஆனால் பிராக்டிக்கல் என்று வந்துவிட்டால் நம்முடைய ஹவா, நம்முடைய மனோ இச்சைப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும். நம்முடைய மனோ இச்சைக்கு மாற்றமாக ஏதாவது நடந்தால் நாம் அங்கீகரிக்க மாட்டோம். குர்ஆன் ஹதீஸை பயானுக்கு சொல்ல வேண்டும். பயானில சம்பவம் சொல்லிவிடக் கூடாது, பயானில கருத்து சொல்லிவிடக் கூடாது. கருத்துக்கள், சம்பவங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு பிடிக்காது. குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்ல வேண்டும். ஆனால் பிராக்டிஸ் பண்ண வரும்போது, நடைமுறைப்படுத்த வரும்போது குர்ஆன் ஹதீஸை தூக்கி ஒரு மூலையிலே வைத்துவிட்டு நம் ஒவ்வொருவருடைய மனோ இச்சையும் நம் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலம் ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு சொல்கிறார்கள். விபச்சாரம் செய்வது மாத்திரம் ஒழுக்க சீர்கேடு கிடையாது. அந்த விபச்சாரத்தை சமுதாயத்தில் பகிரங்கப்படுத்துவதும் ஒழுக்க சீர்கேடு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன என்று கேட்டால், ஒழுக்க சீர்கேட்டை வாய்களினால் பரப்புகிறவர்களாகவும் இன்று நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலம் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி ஒழுக்கமுள்ள ஒருவராக மாற்றி அமைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல ஒழுக்கமுள்ள அந்த சமுதாயமாக சஹாபிய சமுதாயம் இருந்ததனால் அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த சமுதாயத்தினால் கவரப்பட்டார்கள். வேக வேகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சும்மா சின்ன விஷயம் அல்ல. ரேடியோ கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, வேறு தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமே கிடையாது, கார் கிடையாது, பிளைட் கிடையாது, மோட்டார் பைக் கிடையாது, புஷ் பைக் கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு இடத்துக்கு போவதாக இருந்தால் ஒன்று ஒட்டகத்தில் போக வேண்டும், அல்லது குதிரையில் போக வேண்டும், அல்லது கழுதையில் போக வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலை. அதிலும் ஒவ்வொரு இடமும் மிக தூரத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரும்போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது 1000க்கும் குறைவாகத்தான் இருந்தது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 1000க்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மதீனாவுக்கு 10 வருடங்கள் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். இந்த 10 வருடங்களில் இஸ்லாம் எவ்வளவு வேகமாக பரவியது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகும்போது அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக வேண்டி 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மக்காவுக்கு வந்ததாக வரலாற்று குறிப்புகளில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். எவ்வளவு வேகமாக இந்த இஸ்லாம் பரவி இருக்கிறது. இந்த அப்படி எந்த வசதியுமே, அடிப்படை வசதிகளுமே இல்லாத அந்த காலத்தில் இவ்வளவு வேகமாக இஸ்லாம் பரவுகிறது என்றால் அதற்கு பிரதானமான காரணங்களுள் சஹாபாக்களிடத்தில் காணப்பட்ட நல்ல பண்பாடுகளும் ஒழுக்கமும் முக்கியமானது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த விஷயம் நமக்கு புரிகிறதோ இல்லையோ, நம்முடைய எதிரிகளுக்கு புரிகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சமுதாயத்திற்கு இது புரிகிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் நம்முடைய எதிரிகள் நம்முடைய வரலாற்றை சரியாக படித்து வைத்திருக்கிறார்கள், நல்ல முறையில் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் குறிப்பாக முழு மனித சமுதாயத்திற்கும் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள். முழு மனித சமுதாயத்திற்கும் அவர்கள் எதிரிகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரிகள். அந்த வகையில் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் எதிரிகள். அதே போன்று முஸ்லிம்களுக்கு அவர்கள் எதிரிகள். ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் அவர்கள் எதிரிகள். இந்த யூத சமுதாயம் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிறது. அவர்களுடைய கண்ட்ரோலில் இந்த உலகம் இருக்க வேண்டும். இது ஒரு சும்மா கதை மாதிரி நமக்கு தெரியலாம், ஆனால் யதார்த்தம் இதுதான். அதிலும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃப்ரீமேசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் யூதர்களிலே. அவர்களை இலுமினாட்டிகள் என்று சொல்லுவார்கள்.
இந்த இல்லுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஃப்ரீமேசன்ஸ், அரபியிலே அல் மாசூனியூன் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு உண்மையிலேயே இவர்கள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு கோணத்தில் அவர்கள் முக்கியமான இடங்களில் கையை வைத்தவர்களாக, அதிகாரத்தை பிடித்தவர்களாக இருப்பார்கள். இந்த யூதர்களுடைய மிக முக்கியமான ஒரு சதித்திட்டம் தான் இந்த உலகத்தில் ஒழுக்கச் சீர்கேட்டை வேகமாக பரப்ப வேண்டும். அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் மத்தியிலே ஒழுக்கச் சீர்கேட்டை பரப்ப வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் இவர்களை எதிர்ப்பதை விட மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எதிர்ப்பவர்கள் முஸ்லீம்கள். இந்த யூதர்களுக்கு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிறைய பொருளாதார வசதிகள், நிறைய மூளைசாலிகள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த யூதர்களுக்கு சொந்த நாடு கிடையாது. உலகத்தில் பரதேசிகள் இவர்கள், நாடோடிகள். ஒரு சொந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டமிடலின் விளைவாகத்தான் அவர்கள் பலஸ்தீனத்தை வந்து ஆக்கிரமிக்கிறார்கள். அவர்கள் உருவாக்க விரும்புகிற அந்த சாம்ராஜ்யம் பலஸ்தீனத்தை மையமாக கொண்டது. ஷாம் என்ற அந்த பிரதேசத்தை உள்ளடக்கியது. ஷாம் என்ற மிகப்பெரிய பிரதேசத்தை உள்ளடக்கியது. அதுல இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியமும் அதிசயம் என்னவென்றால், அவர்கள் வரைந்திருக்கிற அந்த மெப், யூத சாம்ராஜ்யத்திற்கான மெப் இருக்கிறதே, அந்த மெப்பினுள் மக்காவும் மதீனாவும் வருகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த யூதர்கள். ஆனால் யூதர்கள் பலஸ்தீனத்திற்கு போனதிலிருந்து ஒரு அமெரிக்காவினுடைய சதி திட்டத்தினால் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் அந்த நாட்டில் அவர்கள் ஒழுங்கான முறையில் ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. தொடர்ச்சியாக பலஸ்தீனத்திலே உள்ள முஸ்லிம்களினால் அவர்களுக்கு சிரமங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. எனவே அவர்கள் தங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக முஸ்லிம் உம்மத்தை தான் பார்க்கிறார்கள். எனவே அவர்கள் முஸ்லிம் உம்மத்தை ஆயுதத்தின் மூலம் எதிர்ப்பது சிரமம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து கற்களை எடுத்து வீசி எறிந்தாலேயே இஸ்ரேல் அழிந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே ஆயுதத்தின் மூலம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை சீண்டுவது என்பது ஒரு நிரந்தரமான தீர்வை நமக்கு பெற்றுத் தராது என்று அவர்கள் கருதி, நம்முடைய சமுதாயத்திலே ஒழுக்கச் சீர்கேட்டை பரப்பி நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களை இலட்சியமற்றவர்களாக, தூர நோக்கு அற்றவர்களாக, குறுகிய சிந்தனை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த இலுமினாட்டிகளிலே, ஃப்ரீமேசன்ஸ்களிலே உள்ள ஒருவன் சொல்லுகிறான், கஅசுன் வகானியத்துன் ஃபீ தஹ்தீமில் உம்மத்தில் முஹம்மதியா, அதாவது இந்த முஹம்மதிய சமுதாயத்தை, முஹம்மதிய சமுதாயம் என்று சொல்வது முஸ்லிம் சமுதாயத்தை, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்கு 1000 பீரங்கிகள் செய்கிற வேலையை விட, 1000 பீரங்கிகள் செய்கிற வேலையை விட ஒரு மதுபான கிண்ணமும் ஒரு பாடகையும் ஈஸியாக செய்து விடுவார்கள் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சாதாரணமான ஒரு கருத்து கிடையாது இது. 1000 பீரங்கிகளை கொண்டு வந்து இந்த சமுதாயத்திற்கு அடிப்பதை விட ஒரு பாடகையையும், ஒரு கவர்ச்சியான அழகான ஒரு பாடகையையும் மதுபான கிண்ணத்தையும் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தால் இலகுவாக அட்டாக் பண்ணலாம் என்று அவன் சொல்லுகிறான். அதை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய திட்டங்களை படித்து பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. 1897ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்திலே அவர்கள் கூடுகிறார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். சுமார் 200க்கும் அதிகமான ஜியோனிச தலைவர்கள் அங்கே ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்து ஒரு மாதத்திற்கு மேலாக உட்கார்ந்து பலஸ்தீனத்திலும் ஏனைய பிரதேசங்களிலும் யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது தொடர்பாக கலந்துரையாடுகிறார்கள். அதற்கான திட்டங்களை மிக நுணுக்கமாக வகுக்கிறார்கள். அந்த திட்டங்களை எல்லாம் லத்தீன் மொழியிலே மிக ரகசியமாக எழுதி வைக்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் வெளி உலகத்திற்கு வந்துவிட்டது. அரபியிலும் வந்திருக்கிறது. புருத்து கூராத்து ஹுக்கமா சுஹியூன் என்கிற பெயரில் அரபியிலே வந்திருக்கிறது. அதே போன்று ஆங்கிலத்திலும் அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு சில பகுதிகள் இப்போது தமிழிலும் வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த அரபை படித்து பார்க்கும் போது உண்மையிலே இவ்வளவு திட்டங்களை இந்த யூதர்கள் தீட்டி வைத்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. அதில் பிரதானமாக
ஒழுக்கச் சீர்கேட்டை அரசியலிலே உருவாக்க வேண்டும், ஒழுக்கச் சீர்கேட்டை பொருளியலிலே உருவாக்க வேண்டும், ஒழுக்கச் சீர்கேட்டை சமுதாயத்தில் உருவாக்க வேண்டும், ஒழுக்கச் சீர்கேட்டை ஒவ்வொரு வீட்டிலும் உருவாக்க வேண்டும், ஒவ்வொரு இளைஞனையும் அவனுடைய மூளையை விரசத்தை கொண்டும் ஆபாசத்தை கொண்டும் நிறைக்க வேண்டும் என்கிற திட்டங்களை அழகான முறையிலே அவர்கள் தீட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன். இன்றைக்கு பார்த்தால் அவர்களுடைய திட்டங்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார், உலகத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒழுக்க பிரச்சனை என்று சொல்கிறார். ஆம், உண்மைதான். இன்றைக்கு ஒழுக்கமில்லாத ஒரு நிலை, ஏன் மார்க்க களத்தில் கூட ஒழுக்கமில்லாத நிலை என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். மார்க்கம் பேசுகிற களத்திலும் ஒழுக்கம் இல்லை என்றால் ஏனைய களங்களிலே ஒழுக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒழுக்கச் சீர்கேடு வேகமாக இந்த சமுதாயத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒழுக்கச் சீர்கேட்டில் இருந்து நம்முடைய சமுதாயம் விடுபட வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலானவர்களுடைய சிந்தனைகளை நாம் எடுத்து பார்த்தால் பொருளாதாரம் தான் முதல் நிலை வகிக்கிறது. பொருளாதாரம் என்ற அந்த சிந்தனை அவர்களை ஆட்டி படைக்கிற காரணத்தினால் எல்லா விதமான ஒழுக்கச் சீர்கேட்டுக்கு பின்னாலும் அவர்கள் போகிறார்கள். சூதாடுகிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள், கொள்ளை அடிக்கிறார்கள், பதுக்குகிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். இதை தாண்டி அந்த பொருளாதார சிந்தனை மேலோங்கும் போது சுயநலம் மிக்கவர்களாக மாறுகிறார்கள், அடுத்தவர்களை சுரண்டுகிறார்கள், இவர்களுடைய வீடுகளுக்குள் எல்லா விதமான ஜாகிலியத்துகளையும் கொண்டு வந்து இறக்குகிறார்கள். இதனால் நீங்கள் பார்த்தால் இன்னும் ஒரு புறம் குளோபலைசேஷன் என்ற இன்னும் ஒரு சதித்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குளோபலைசேஷன் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன போதிக்கிறார்கள் என்று கேட்டால், இன்றைக்கு உலகத்தை கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இதுதான் குளோபலைசேஷன். உலகத்தை கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள், ஒரு அறைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். பூகோளமயமாக்கம், உலகமயமாக்கம் என்று பெயர் வைத்து இதனுடைய பின்னணி என்ன என்று தெரியாமல் இதனால் உலகம் வளர்ச்சி அடைந்து விட்டது, தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்து விட்டது, எல்லோரும் இன்றைக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய நிலை வந்து விட்டது, எல்லோருமே முன்னேறி, சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லோருமே முன்னேறி விட்டார்கள். பெருமையாக மேடைகளிலே, விரிவுரைகளிலே, பல்கலைக்கழகங்களிலே இந்த குளோபலைசேஷனை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இந்த குளோபலைசேஷனுடைய இந்த பூகோள மயமாக்கலினுடைய பின்னணியை சிந்தித்து பார்த்தால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை சுரண்டுவதுதான் குளோபலைசேஷனுடைய நோக்கமாகும். உலகத்தை சுரண்டனால் மேலெத்திய உலகத்திற்கு ஒரு வகையான ஒரு வெறி இருக்கிறது. என்ன வெறி என்று கேட்டால், நாடுகளை ஆக்கிரமிப்பதும் கைப்பற்றுவதும். இது இப்ப நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் எத்தனையோ பேர் வந்து இந்த சின்ன நாட்டை பல தடவைகள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்தியாவை பார்த்தால் அப்படித்தான். அதே போன்று ஒவ்வொரு நாட்டையும் நீங்கள் பார்த்தால் அங்கே வந்து அவர்கள் அவர்களுடைய ஆட்சியை அங்கே நிலைநாட்டுவதற்காக வேண்டி அந்த நாடுகளை ஆக்கிரமிப்பார்கள். ஆனால் பிற்பட்ட காலத்தில், இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாடுகளை பிடிப்பது என்பது மிக கஷ்டமான ஒன்றாக மாறுகிறது. உதாரணமாக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ரஷ்யா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்க முயற்சி செய்தது, ஆனால் முடியவில்லை. அமெரிக்கா ஈராக்கை ஆக்கிரமிக்க முயற்சி செய்து முடியவில்லை. இவர்களுக்கு உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், உலகத்தில் உள்ள நாடுகளை கைப்பற்ற வேண்டும், அந்த நாடுகளில் உள்ள மக்களை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும், அவர்கள் உழைத்து கொடுக்க அந்த சொத்துக்களை அவர்களுடைய நாடுகளுக்கு ஏற்றிச் செல்ல வேண்டும். இப்படியான சிந்தனை அவர்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் இது முடியவில்லை. இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த குளோபலைசேஷன் என்ற இந்த திட்டத்தின் மூலம் நாடுகளை சுரண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த குளோபலைசேஷன் என்ற திட்டத்தின் மூலம் பிரதானமாக பொருளாதார ரீதியாக நாடுகளை வளர விடாமல் தடுப்பது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லா நாட்டுக்கும் வட்டியை கொடுப்பார்கள், நாடுகளை கடன்கார நாடுகளாக மாற்றுவார்கள், ஆனால் தனி நிறுவனங்களை வசதியான நிறுவனங்களாக ஆக்குவார்கள். தனியார் நிறுவனங்கள் ஒரு நாட்டிலே இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிற பொருளாதாரம் அந்த நாட்டில் கிடையாது. அந்த நாட்டு பொருளாதாரத்தை விட அதிகமாக ஒரு தனி நிறுவனத்திடத்திலே பணம் இருக்கிறது. அந்த அளவுக்கு இதை மாற்றுகிறார்கள்.
இந்த குளோபலைசேஷன் மூலம் என்ன செய்வார்கள் என்றால் நிறைய வேலைகள் நடக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த நுகர்வு கலாச்சாரத்தை தூண்டுவது. நுகர்வு கலாச்சாரம் என்றால் வரக்கூடிய புதியது அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவது. இன்றைக்கு நாம் எல்லாம் சிம்பிளான ஒரு சாதாரணமான வருமானத்தோடு தான் வாழ்வோம். நீங்கள் ஒரு சர்வே பண்ணி பார்க்கலாம். சின்ன சம்பளம் ஒரு டீச்சர் ஒரு 30,000 எடுப்பார், அவருக்கு குடும்பம் இருக்கும். ஆனால் அவரிடம் இருக்கிற போனை நீங்கள் பார்த்தால் அந்த போன் 30,000, 40,000, 1,00,000 பெறுமதியான போனாக இருக்கும். மேசன் வேலை செய்வார், அவரிடம் இருக்கிற போனை பார்த்தால் பெரிய போனாக இருக்கும். கணவனும் மனைவியும் டீச்சிங் செஞ்சால் ஒரு 60,000, 70,000 ரூபாய் வரும். ஆனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நம்முடைய வீட்டிலே ஏசி பூட்ட வேண்டும், நம்முடைய வீட்டு முன் ரூமிலே இருக்கிற சோஃபா செட் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும், நம்முடைய வீட்டிலே ஃப்ரிட்ஜ் இருக்க வேண்டும், நம்முடைய வீட்டிலே வாஷிங் மெஷின் ஆட்டோமேட்டிக் இருக்க வேண்டும், நம்முடைய கிச்சனிலே தேவையான எல்லா விதமான பொருட்களும் இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு டெப் வேண்டும், மனைவிக்கும் கணவனுக்கும் ஆண்ட்ராய்டு போன் வேணும். இப்படியான ஒரு சிந்தனை எல்லோருக்கும் வருகிறது. வந்தால் இந்த பொருட்களை வாங்குவது நமக்கு கஷ்டமா என்றால் கஷ்டம் இல்லை. இப்போ ஒரு சோஃபா செட் வாங்க உங்களுக்கு எவ்வளவு தேவை? ஒரு 75,000, 80,000 ரூபாய் சோஃபா செட் வாங்குவதற்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், அல்லது அந்த கடைக்காரால் உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால் போதும், வீட்டுக்கு சோஃபா வந்துவிடும். இதே போன்றுதான் எல்லா பொருட்களும், எல்லா முழு பொருட்களுடைய நிலையும் இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய ஊர்ல இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது நமக்கு பெரிய ஒரு நெருக்கடி வரப்போகுது. எல்லார வீட்டுக்கும் கார் வரப்போகுது. முழு பேரும் கார் வாங்க போகிறார்கள். எல்லோரும் கார் வாங்கினால் போக்குவரத்து வசதி கிடையாது, சின்ன சின்ன ஒழுங்கைகள், பார்க்கிங் வசதி இல்லை, பெரிய நெருக்கடி இன்னும் சந்திக்க போகிறோம். இங்கே எதை பார்க்கிறோம் என்றால், ஒரு பக்கம் இந்த இலுமினாட்டிகளுடைய சதித்திட்டம், இன்னும் ஒரு பக்கம் மேற்கத்திய உலகம் குளோபலைசேஷன் என்ற பெயரில் ஒரு பெரிய ஒரு சதித்திட்டத்தை இந்த உலகத்திலே அரங்கேற்றுகிறது. ஏனைய மக்கள் இந்த சதி வலைகளுக்கு உள்ளாகி ஒழுக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல மிக கவலையான விஷயம் என்னென்றால், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று, மௌத்துக்கு பிறகு கபரிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பி, மஹ்ஷர் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எல்லோரும் நிற்கும் போது அல்லாஹ் நம்மோடு நேரடியாக பேசுவான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிற இந்த சமுதாயமும் இந்த சதி வலையிலே மூழ்கி ஒழுக்கத்தை இழந்து கொண்டு செல்கிறது என்பதுதான் இன்றைக்கு வேதனையான விஷயமாகும். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா சகோதரர்களே? நம்முடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், மிகப்பெரிய ஒரு சவால். பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கம் இல்லை. பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கு பெற்றோருக்கு பயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் வெளியே இருக்கிற பிள்ளைகளை எப்படி வீட்டுக்குள் எடுப்பது என்று பெற்றோர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். வீட்டை தங்குறான் இல்லை, பெற்றோருடைய சொல்லை கேட்பதில்லை, பெரியவர்களை மதிப்பதில்லை, அவன் நினைத்ததை செய்கிறான். 8ஆம் வகுப்பு படிக்கிறான், கையிலே மொபைல் டேப். 10ஆம் வகுப்பு படிக்கிறான், அவனுடைய கையிலே ஆண்ட்ராய்டு போன். 7 படிக்கிறான், அவனுடைய கையிலே ஐபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லோருக்கும் பேஸ்புக்கில் அக்கவுண்ட் இருக்கிறது. எல்லா பிள்ளைகளுக்கும் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் இருக்கிறது. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று பெற்றோருக்கு தெரியாது. பிள்ளைகள் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் இருக்கிறார்களே, நம்முடைய 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, OL, AL, எழுதிவிட்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த பிள்ளைகளுக்கு பெரியவர்களை கண்டால் அலர்ஜி, பாடசாலையிலே நல்ல ஆலோசனைகள் சொல்லுகிற ஆசிரியர்களை கண்டால் அலர்ஜி, உலமாக்களை, மௌலவிகளை, தாயிகளை கண்டால் அலர்ஜி, தொப்பி போட்டவர்களை, தாடி வைத்தவர்களை கண்டால் அலர்ஜி, ஓடி ஒழிக்கிறார்கள். அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உலகத்தில் என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர் இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சவுதியிலே இருக்கிறார், ஐபோன் வாங்கி மகனுக்கு அனுப்புகிறார். ஐபோன் வாங்கி மகனுக்கு அனுப்புகிறார். கூட இருக்கிறவர் கேட்டால் சொல்லுகிறார், இந்த மகன் ஆசையோட கேட்டான், வாங்கி கொடுத்திருக்கிறார். மகன் ஐபோனை வச்சு என்ன செய்ய போறான்? லேப்டாப்பை வச்சு என்ன செய்ய போறான்? குறைந்தது இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ப்ரீ கேஜியிலிருந்து, அதாவது மொண்டசூரியிலிருந்து
PhD வரைக்கும் உள்ள விஷயங்களை படிக்கிறதுக்கு இன்டர்நெட்டில் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு படியனுக்கு மெட்ஸ் கணக்கு ஓடல் என்றால் அவன் இன்டர்நெட்டில் போய் அழகா கணக்கு படிக்கலாம். தமிழில் படிக்கண்டா தமிழில் படித்து தரத்துக்கு அதுக்குள்ள டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இங்கிலீஷில் படித்து தரத்துக்கு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு படியன் இங்கிலீஷில் வீக் என்றால் இங்கிலீஷ் படிப்பதற்கான எல்லா வசதியும் அதில் இருக்கிறது. ஒரு கணக்கு விளங்கல் என்றால் அந்த கணக்கை ஸ்பெசிபிக்காக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது இன்டர்நெட்டில். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், கையிலே இன்டர்நெட்டை வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் கூட ஆசிரியர் விளங்கப்படுத்திய கணக்கு எனக்கு விளங்கவில்லை என்பதற்காக இன்டர்நெட்டுக்கு போய் அந்த கணக்கை தேடி அதற்கு விடை கண்டிருப்பானாக இருந்தால் நிச்சயமாக இருக்காது. ஆனால் வருகிற எல்லா படமும் பார்க்கிறான், எல்லா காட்சிகளையும் பார்க்கிறான். அதை தாண்டி இன்றைக்கு இள வயதினரிடத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஆபாசமான விரசமான படங்கள் நிறைந்து போயிருப்பதை பார்க்கிறோம். கையில போனை வைத்து விபச்சாரத்தை நேரடியாக பார்க்கிறான். சின்ன பருவத்திலே விபச்சாரத்தை பார்க்கிற இந்த பச்சிலம் பாலகனுடைய உள்ளத்திலே என்ன சிந்தனை உருவாக போகிறது? எதை நல்ல சிந்தனையாக நீங்கள் எதிர்பார்க்கலாம்? இவன் பார்க்கிற பெண்களை எல்லாம் ஆபாசமாக விரசமாக பார்ப்பான். எங்கே தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று ஏங்கிக் கொண்டிருப்பான். பொதுவாக நம்முடைய மக்கள் சொல்லுவார்கள், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று. எனக்கு என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை, என்னுடைய பிள்ளையிடத்திலே எந்த ஒழுக்கச்சீர்களும் கிடையாது. நீங்கள் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதுதான் ஒவ்வொரு தந்தையினுடைய நிலைப்பாடும். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களுடைய மகன் லவ் பண்ணுகிறான், உங்களுடைய மகன் பாடசாலையிலே காதலிக்கிறான், உங்களுடைய மகன் டியூட்டருக்கு அடிக்கடி செல்லுகிறான் என்றால் அங்கே ஒரு பிள்ளையை விரும்புகிறான். உங்களுடைய மகன், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ரோட்டிலே செல்லக்கூடிய மாணவிகளை கிண்டலடிக்கிறான், கேலி செய்கிறான், அவர்களை ஈவ் டீசிங் செய்கிறான். எந்த அளவுக்கு என்றால், பிள்ளைகள் நாம் ஒரே நேரத்திலே மார்க்கத்தையும் உலக கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய தாருல் ஹுதாவுக்கு படிக்க வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்று ஒரு தனியான யூனிஃபார்ம் இருக்கிறது, ஓத போகிறது, மௌலவியாவாக படிக்க போகிறது என்று தெரிந்தும் கூட அந்த பிள்ளைகளை காலையிலே வரும்போது வந்து டோர்ச்சர் பண்ணுகிற, போகும்போது கலைந்து செல்லும் போது டோர்ச்சர் பண்ணுகிற நிறைய பிள்ளைகள் இன்று நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். போய் பெற்றோரிடத்திலே பேசினால் என்னுடைய பிள்ளை அப்படி இல்லை, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்கே போய் நிற்க போகிறது நிலைமை? சில பிள்ளைகள் என்ன செய்கிறான் என்றால், யாராவது ஒரு பிள்ளையை விரும்புகிறான், விரும்பிவிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் விருப்பம் கேட்கிறான். விருப்பம் கேட்டு அந்த பிள்ளை மறுக்கும் போது எங்களுக்கு மொட்டை கடிதம் போடுறான். எங்களுடைய நிர்வாகத்திற்கு மொட்டை கடிதம் வரும். எப்படி வருது? உங்களுடைய கல்லூரியில் இந்த வகுப்பிலே படிக்கிற இந்த மாணவி எங்களுடைய பாடசாலையில் படிக்கிற ஒரு பையனை விரும்புகிறாள். எவ்வளவு பெரிய ஒரு ஒழுக்க சீர்கேடு நம்முடைய சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை எல்லா பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று எனக்கு என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஆனால் யூதனை பொறுத்தவரையில் என்னுடைய பிள்ளையும் அவனுக்கு முஸ்லிம் பிள்ளை, உங்களுடைய பிள்ளையும் முஸ்லிம் பிள்ளை. நம் எல்லோருடைய பிள்ளைகளையும் ஒழுக்க சீர்கேடுள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். நம்முடைய மூளைகளை விரசம், ஆபாசம், செக்ஸ், காதல், உலகம், துனியா, காசு, கம்ப்யூட்டர் என்று மாற்றிவிட்டான். நல்ல விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு டைம் இல்ல. பிள்ளைகள் ஃபேஸ்புக்ல அடிக்ட், பிள்ளைகள் ஃபேஸ்புக்ல அடிக்ட் ஆயிட்டாங்க. ஃபேஸ்புக்ல அடிக்ட் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவன் பாடசாலை புத்தகங்களை படிக்க போவதில்லை. அதற்கு புறம்பாக மேலதிகமான புத்தகங்களை அவன் படிக்க போவதில்லை. அவனுடைய டைம் என்ன ஷேர் பண்றான்னு பாருங்க. நீங்களும் தேவை என்றால் தெரிந்தவர்களிடம் கேட்டு ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்டை தொடர்ந்துட்டு உங்களோட மகனை உங்களுடைய நண்பராக நீங்கள் மாற்றுங்கள். அல்லது உங்களுடைய மகனுடைய டைம் லைன் இருக்கும், அவனுடைய அக்கவுண்ட் இருக்கும், அதை நீங்க பார்க்கலாம். போய் அவனுடைய அக்கவுண்டில் என்ன அவன் ஷேர் பண்ணிருக்கான்னு பாருங்க. பாட்டு, படம், மற்றவர்களை பற்றிய அசிங்கங்கள், இவைகளைத்தான் சேர ஒரு பயான், ஒரு நல்ல செய்தி, ஒரு மார்க்க அம்சம் பண்றான் கேட்டால் பெரும்பாலானவர்கள் இல்லை. இல்லாமன் ரஹிம ரப்பி. ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், பார்த்தால் எந்த நேரமும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டு. இது மிக அரிது.
அரபியிலே சொல்லுவார்கள் அஷாது கல் மஅதூம், அரிது என்பது இல்லை என்பதை போன்று என்று சொல்வார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த ஆபத்தை எல்லோரும் ரியலைஸ் பண்ண முயற்சி செய்ய வேண்டும். புரிந்து கொள்ள என்ன ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பிள்ளைக்கு காசு கொடுக்கிறது மட்டும்தான் நம்முடைய டியூட்டின்னு நினைக்காதீங்க. அவனுக்கு டிரெஸ் வாங்கி கொடுப்பது மாத்திரம்தான் நம்முடைய கடமை என்று நினைக்காதீர்கள். பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்த்தெடுக்க வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு என்பதை புரிந்து கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பை பராமரிப்பை பற்றி நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள். அர் ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லி பைத்திஹி வ மஸ்ஊலுன் அர் ரஇயத்தி, ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவன், அதை பற்றி அவன் மறுமையிலே விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன்ஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டை பராமரிக்க வேண்டியவள், அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், கணக்கெடுத்தாலும் கணக்கெடுக்காவிட்டாலும், இந்த செய்தியை உள்வாங்கினாலும் உள்வாங்காவிட்டாலும், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவோம் என்பது மாத்திரம் உண்மையானது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் தந்த அமானிதமான நம்முடைய குழந்தைகளை பற்றி நிச்சயமாக நம்மிடத்திலே விசாரிப்பான். அந்த விசாரணையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. எனவே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒழுக்க பிரச்சனை. இந்த ஒழுக்க பிரச்சனையை ஒழிக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தை நாம் நம்முடைய எல்லா நிலைகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله، اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. ألا وصلوا وسلموا على الرسول النبي الكريم، وقد أمركم الله تعالى بذلك في القرآن الكريم، فقال جل شأنه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمبتدعة والمشركين. اللهم دمر أعداء الدين. اللهم أصلح شبابنا شباب المسلمين، اللهم أصلح شبابنا شباب المسلمين، اللهم أصلح شبابنا شباب المسلمين. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم، واشكروه على نعمه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.